பதிரான பந்து வீச தடையா ஆர்சிபி அணி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறும்னு கோலி மற்றும் ஆர்சிபி வீரர்கள் பெருமையோடு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அன்பாக்ஸ் நிகழ்ச்சியில் என்ன சம்பவம் நடந்துச்சு, மும்பை வீரரை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மிரட்டியிருக்காங்க. இது போல் மேலும் பல கிரிக்கெட் அப்டேட் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கேகேஆர் அணிக்காக அடிப்படை விலைக்கு இந்த வருடம் ஏலத்தில் வாங்கப்பட்ட உம்ரான் மாலிக் இன்ஜுரி காரணமாக விலகி இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக முன்னாள் கேகேஆர் வீரர் ஃபாஸ்ட் பவுலர் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் சக்காரியாவை கேகேஆர் அணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. உம்ரான் மாலிக் இன்ஜுரி காரணமாக இந்த சீசனிலிருந்து விலகி இருக்காரு. இதே போல் எல்எஸ்ஜி அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் மயங்க் யாதவ் இன்ஜுரி காரணமாக தற்போது அவதிப்பட்டு இருக்கார். அவரும் இந்த ஐபிஎல்லிருந்து விலக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அவருக்கு பதிலாக சர்துல் தாகூரை எல்எஸ்ஜி அணிக்குள்ளே கொண்டு வர எல்எஸ்ஜி அணி திட்டம் போட்டிருக்கிறதாகவும் தற்போது சர்துல் தாகூர் எல்எஸ்ஜி அணியோடைய நெட் பவுலராக விளையாண்டுட்டு இருக்கார். மும்பை அணியை சேர்ந்த லிசான் வில்லியம்சன் இன்ஜுரி காரணமாக ஐபிஎல் தொடர்ந்து விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக மும்பை அணி சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரவுண்டர் கார்வின் போஸ் அந்த அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் தொடங்க போகிற பாகிஸ்தான் பிரீமியர் லீக் பிஎஸ்எல் தொடரில் பெஷாவர் பர்வீஸ் அணிக்காக கார்வி போஸ் அவர்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு தான் இவருக்கு ஐபிஎல் வாய்ப்பு வந்திருக்கு. இதனால் இவர் ஐபிஎல்லில் பங்கேற்கிறதுக்காக மும்பை அணியில் இணைஞ்சிருக்கார். ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இவருக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அதில் நீங்கள் பிஎஸ்எல் தொடரில் ஒப்பந்தமாகி நீங்கள் ஒப்பந்தத்தின் விதியை மீறி இருக்கீங்க, அதற்கான கரெக்டான காரணத்தை நீங்கள் எங்ககிட்ட சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டால் இது இதோட முடிஞ்சிடும். ஒருவேளை அந்த காரணம் ஏற்றுக்கப்படலைன்னா பின்விளைவுகள் பெருசாக இருக்குன்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மும்பை வீரரை மிரட்டியிருக்காங்க. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கார்வி போஸ் விதி மீறினா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அது எந்த அளவுக்கு சிவியராக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர்சிபி அணி வருடம் நடத்துகிற ஆர்சிபி அன்பாக்ஸ் ஷோ நேற்று கோலாகலமாக ஆர்சிபி மைதானத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆர்சிபி அணி இந்த விழா குறித்தும் ஆர்சிபி குறித்தும் புதிய கேப்டன் குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் விராட் கோலி 18 வருடமாக நீங்கள் கொடுக்குற அளவற்ற அன்பை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இந்த வருடம் ஒரு ஸ்பெஷலான வருடம். இந்த வருடம் எங்கள் அணி ஒரு நல்ல அணியாக இருக்குது. இதனால் இந்த வருடம் கண்டிப்பாக எங்களுடைய சிறந்த நாக்கை கொடுத்து கோப்பையை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதே போல் ராஜ் படிதர் குறித்து விராட் கோலி என்ன சொன்னார்னா, 18 வருடமாக எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அதே போல் புதிய கேப்டன் ராஜ் படிதருக்கும் உங்கள் அன்பை கொடுங்க. அவர் இன்னும் பல வருடம் ஆர்சிபியினுடைய கேப்டனாக சிறந்த முறையில் ஆர்சிபி அணியை வழிநடத்துவார் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி சொன்னார். அடுத்ததாக ராஜ் படிதர் ஆர்சிபி அணியுடைய ரசிகர்கள் பட்டாளம் போல் உலகில் வேறு எந்த ரசிகர்கள் பட்டாளமும் கிடையாது, கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்காக என்னுடைய 100% உழைப்பை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் ஆர்சிபி அணியில் புதுசாக இணைஞ்ச ஜிதேஷ் சர்மா, நாங்கள் ஒரு சிறந்த அணியாக இந்த சீசனில் விளையாட போகிறோம். நாங்கள் மட்டும் இந்த சீசன் தொடக்கத்தில் ஒரு கோப்பையை வெற்றி பெற்றால் அடுத்த 3-4 வருடம் தொடர்ந்து கோப்பையை வெற்றி பெறுவோம், அந்தளவுக்கு எங்கள் அணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி வீரர் ஜிதேஷ் சர்மா சிஎஸ்கே அணியுடைய செல்ல மகனான பதிரானா தற்போது சிஎஸ்கே அணியில் இணைஞ்சி வேறு லெவலில் பந்து வீசிகிட்டு இருக்காரு. நேற்று சிஎஸ்கே தரப்புலேருந்து பதிரானா ஒரு வேறு லெவல் பந்து வீசின வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு சிஎஸ்கே ரசிகர்கள் இதை வைரலாக்கிட்டு இருக்காங்க. அதை விட இந்த வீடியோவில் பதிரானா அவருடைய ஓல்டு ஆக்ஷனில் பந்து வீசுறாரு. பதிரானா லோ ஆரம் ஆக்ஷனில் பந்து வீசுவார் மலிங்கா போலவே. இது பேட்ஸ்மேன்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட கடினமான ஒரு பந்து வீச்சா கிரிக்கெட் வரலாற்றிலேயே பார்க்கப்படுது. இந்த நிலையில் தான் பதிரானா போன வருடம் இன்ஜுரி காரணமாக சிஎஸ்கே அணியிலிருந்து விலகி காயத்திலிருந்து குணமாகி இலங்கை அணிக்காகவும் மற்றும் ஒரு சில லீக் போட்டிகள்லையும் ஆக்ஷனை வேறு மாதிரி மாற்றி பந்து வீசினார். அந்த ஆக்ஷனில் பதிரானா அதிக ரன்களை வாரி கொடுத்தாரு. ஆனால் தற்போது சிஎஸ்கே அணியில் இணைஞ்சிருக்க பதிரானா அவர் பழைய ஆக்ஷனில் பந்து வீசுகிறாரு. ஆனால் பதிரானாவுடைய பழைய ஆக்ஷன் தடை செய்யப்பட்ட ஒரு ஆக்ஷன், அது விதிமீறல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் பதிரானா ஆக்ஷனையே மாற்றிருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது பதிரானா அவருடைய பழைய ஆக்ஷனில் பந்து வீசுறதுனால பதிரானாவுடைய பந்து வீச்சு ஆக்ஷனுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் இதை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ பதிரானாவுடைய கம்பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி அணி இந்த வருடம் சூப்பராக இருக்கா, கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.